துலாம் ராசி நபர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான வார ராசி பலன். துலா ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிநாதன் சுக்கிரன் இந்த வாரத்தில் புதனுடைய அமைப்பில் தான் நகரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ ராசிநாதன் முழுக்க முழுக்க ஒரு உச்ச அமைப்பை விட்டு அதிகமாக விலகி வரக்கூடிய அமைப்புகளும் அதே சமயம் புதனுடைய அமைப்புலையும் இருக்குது. ஸோ 12-9 இந்த மாதிரி விஷயங்கள் நல்லது நினச்சி எந்த ஒரு விஷயத்தையும் செலவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. நல்ல செலவு அப்படிங்கிற விஷயத்தில் கவனமாக இருங்க. நல்ல செலவுகள் தவறான செலவுகளாக போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை ஏமாற வாய்ப்பு இருக்குது. நல்ல செலவுன்னு போய் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த வாரத்தில் நோட் பண்ணிங்க. அடுத்தது சம்பள வேலை விஷயத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சம்பள வேலை விஷயம் சம்பந்தமாக மேல் இடத்துலேருந்து ஏதேனும் நெருக்கடி நிலை, கிடுக்கிப்பிடியான நிலை, இக்கட்டான சூழ்நிலை, இந்த மாதிரியான விஷயங்கள் சம்பள வேலையில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலிடத்து லாபங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் போகிறதுக்கு, அடிபட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணிங்க. அடுத்த விஷயமாக பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய், தனாதிபதியான செவ்வாய் ராகு விட்டு வெளியேற ஒரு நல்ல அமைப்பு. ஸோ பணங்காசு பொருளாதார அமைப்புகளுக்கு கடுமையாக போராடிட்டு இருந்து இல்லை ஒரு முடங்கி போன நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு அது சம்மந்தமாக சில ரிலீஃபுகள் கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பணங்காசு விஷயத்தில் சில ரிலீஃப் அப்படிங்கிறது துளாராசி நபர்களுக்கு கிடைக்க வருது. அடுத்ததாக வரும்பொழுது இதே சுக்கிரன் தான் உங்களுக்கு அட்டமாதிபதியும் வருது. குடும்பத்தை விட்டு தனியாக பிரிந்து வாழக்கூடிய துளாராசி நபர்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். ஃபேமிலியை விட்டு என்ன காரணத்துக்காக பிரிஞ்சிங்களோ அது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ பலரும் வேலையை மையப்படுத்தி சில பிரிவுகள்லாம் இருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த ஃபேமிலியை விட்டு பிரிஞ்ச அமைப்புகள் இருக்கக்கூடிய துளாராசி நபர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சில நன்மைகள், உங்களுக்கு எதிர்பாராத விஷயங்கள், இல்லை நீங்கள் எதிர்பார்த்து கிடைக்கிறது, ட்விஸ்டாக மாறி போகிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயமாக நன்மைகள் நடக்கிறதுக்கான ஒரு வாரமாக இந்த வாரத்தை கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதற்காக அடுத்த நிலைமையாக வந்து பார்க்கும்பொழுது குருவின் வக்கர நிவர்த்தி முடிஞ்சிருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வக்கர நிவர்த்தி முடிஞ்சு குரு முன்னோக்கி நகரக்கூடிய அமைப்பாக இருக்குது. 9ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய சுயசாரத்தில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு முன்னோக்கி நகருது. அப்போ என்ன ஆகுனாக்கா 3-6 அப்படிங்கிற ஒரு கணக்கு உருவாகும். 3-6 எடுக்கக்கூடிய முயற்சிகள், இதுக்கு மேற்பட்டு குருவால் கிடைக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டீங்கன்னாக்கா அந்த முயற்சிகள் கொஞ்சம் கடுமையான போராட்டமாக மாறிவிடும். இல்லைன்னா சும்மா இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்புற மாதிரி ஆரம்பிக்கிற மாதிரி ஆகிடும். அல்லது வீண் வாக்குவாதங்கள், நெருங்கி பழகக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் அந்த நபரோட வீண் வாக்குவாத பிரச்சனைகளாக மாறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குரு வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால. ஸோ குரு வக்கர நிவர்த்தி அடைகிறது துளாராசி நபர்களுக்கு பின்னடைவு, வக்கரமாக இருக்கிறது தான் நல்லது. அது ஒரு 6 மாதம் இருந்துச்சு. வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால என்ன ஆகுனாக்கா 4 பேருக்கு பதில் சொல்கிற மாதிரி ஆகும். பதில் சொல்லாமே இருந்தால் நம்ம இப்போ 4 பேர் நம்மளை வந்து கேள்வி கேட்குறாங்க, 4 பேருக்கு பதில் சொல்லணும், வீட்டில் பதில் சொல்லணும், வெளியில் பதில் சொல்லணும், அது மாதிரி பதில் சொல்கிற அமைப்புகள்லேயே இந்த வார அமைப்புகள் கொஞ்சம் நகர ஆரம்பிக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு திடீர்னு கொஞ்சம் தலைவலியை கொடுக்குற மாதிரி இருக்கும்.